Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிறது ATOZ in தமிழ். நான் உங்க ஜெகதீஷன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீசெண்டான ஒரு நார்மல் பட்ஜெட்டுக்கு விட கொஞ்சம் அதிகமான ஒரு கேமிங் பிசி ஒன்று வந்து அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள்லாம் என்னென்ன மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹையர் கான்ஃபிகர் பிசிக்கு என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து அப்படியே காட்டிகிட்டே பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிசிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மதர் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஷுஸோடைய டஃப் கேமிங் மதர் போர்டு B660M ப்ளஸ் வைஃபை D4 அப்படிங்கிற மதர் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மதர் போர்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,000 25,000 ரூபாய் வந்து வரும். ஸோ இது வந்து டைரெக்டாக Windows 11 சப்போர்ட் இருக்குது, வைஃபை 6 சப்போர்ட் இருக்குது, DTS சவுண்டு சப்போர்ட் இருக்குது, HDMI இந்த மாதிரி பல ஃபீச்சர். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக டஃப் கேமிங் போர்டு அப்படிங்கிறதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த போர்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து போர்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வைஃபைக்கு ஆண்டனா வந்து கொடுத்துருப்பாங்க. வெளியவே பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல டார்க் பிளாக் கலரில் பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய டிசைனில் வந்து போர்டு, ஒரு கேமிங் டிசைனில் பார்க்கவே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் வந்து இந்த போர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த போர்டு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நிறைய டார்க் பிளாக்ல நிறைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய கூலிங் சிஸ்டம் எல்லாமே இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இது கேமிங் போர்டு அப்படிங்கிறதுனால ஹீட் நிறைய ஆகும். ஸோ அதை எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணுறதுக்காக, ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எல்லா செட்டப்பும் வந்து இந்த போர்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த போர்டில் பார்த்தோம் அப்படின்னா USB 3.2 ஜென்ரேஷன் சப்போர்ட் இருக்குது. நல்ல ஸ்பீடுக்கு ஆகிறதுக்கான, நல்ல காப்பி ஸ்பீடு அதிகமாக ஆகிறதுக்கான சப்போர்ட் எல்லாமே இருக்குது. HDMI சப்போர்ட்டு, டைரெக்டாக வந்து டிஸ்பிளே போர்ட் சப்போர்ட் இருக்குது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக போர்ட் வந்து டைப் சி போர்ட் வந்து டைரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரண்டி கார்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாரண்டி எப்படி கிளைம் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்குது. ப்ளஸ்ஸு யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் கூடவே வந்து சிடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த போர்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ்லாம் இருக்கக்கூடிய சிடியும் வந்து இருக்குது. மதர் போர்டு டிரைவர்ஸ் சிடி. ஸோ இது பார்க்க நிறைய ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம். ஏன்னா இது ரேடியன்ட் டைப் அப்படிங்கிறதுனால இதாக இருக்கும். அடுத்தது நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா i5ல 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 12th ஜென்ரேஷனில் எஃப் சீரியஸ் அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணணும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய வேரியன்ட் தான் வந்து ப்ராசஸர் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸருடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18,000 22,000 வரைக்கும் வரும். ஸோ i5ல 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர் எஃப் சீரியஸ் இது. ஸோ இது வந்து இதுலேயே வந்து ஃபேன் செட்டப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப நாளாக அப்டேட்டே பண்ணாமல் இருந்த ஒரே பழைய டிசைன்லேருந்து இப்போ கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபேன் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெல். ஸோ இன்டெலோடைய ப்ராசஸர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டெல்லில் i5ல 12th ஜென்ரேஷன். ஸோ இப்போ வந்து மதர் போர்டில் ப்ராசஸரை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ப்ராசஸருக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மதர் போர்ட்லேயே வந்து ஒரு கேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ப்ராசஸர் ஃபிட் பண்ணிவிட்டு தான் வந்து அந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த கேப்பை தூக்கி போட்டக்கூடாது, பத்திரமா நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் மதர் போர்டு ஏதாவது சர்வீஸு இல்லை வாரண்டி கிளைமிங் அனுப்பணும் அப்படின்னா அந்த மதர் போர்டில் வந்து அந்த ப்ராசஸர் செட் பண்ணுற இடத்துல இந்த கேப்பை போட்டு தான் நம்ம வந்து வாரண்டிக்கு அனுப்பணும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில், போட்டு அனுப்பாத பட்சத்தில் அங்கே ஏதாவது டேமேஜ் ஆகிருந்ததுன்னா அதை கிளைமிங் பண்ண மாட்டாங்க வாரண்டி. ஸோ அடுத்தது இதில் வந்து NVM SSD வந்து போடுறோம். ஸோ எந்த SSD போடுறோம்னா சாம்சங் பிராண்டோடைய NVM SSD வந்து போடுறோம். ஸோ இது வந்து ஒரு 980 ஸ்பீட் இருக்கக்கூடியது சாம்சங்கோடைய SSD.
ஸோ இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5,000 to 6,000 வரும். ஸோ இது வந்து ஒரு 500 GB இருக்கக்கூடிய SSD வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னது ஒரு ரேமோட இன்னும் சின்னதாக தான் இருக்கும். பட் 500 GB இதோடைய கெப்பாசிட்டி. ஸோ அதை வந்து போர்டில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ப்ராசஸர் ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்தது SSD வந்து ஃபிட் பண்ணுறோம். SSD ஃபிட் பண்ணிவிட்டு அதை கேப் போட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து 2 NVM ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹார்ட் மாதிரியே வந்து 2 NVM செட்டப் வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒன்று மட்டும்தான் போடுறோம். அடுத்தது க்ரூசியல் பிராண்டோடைய ஒரு 16 GB ரேம் வந்து நம்ம போடுறோம் இதுக்கு. ஸோ இதில் வந்து 4 ரேம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நம்மளால் ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு 16 GB இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரேம் மட்டும்தான், DDR4 ரேம் ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராசஸர் ஃபிட் பண்ணிட்டோம், SSD ஃபிட் பண்ணிட்டோம், ரேமும் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம ஃபேனை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது போர்டுக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸர் ஃபேன். ஸோ ப்ராசஸர் ஹீட் ஆகும்போது ப்ராசஸருடைய ஹீட்டை உள்வாங்கி வெளியே தள்ளுறது வந்து இந்த ஃபேன் தான் அந்த வேலையை பண்ணுது. ஸோ அடுத்தது இது வந்து கேபினெட்டு. ஸோ கேபினெட்டில் நம்ம இப்போ வந்து போர்டை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ கேபினெட் அப்படின்னு பார்த்தோன்னா கோகோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டோடைய கேபினெட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து போர்டை வந்து ஃபிட் பண்ணிடலாம் நம்ம கேபினெட்டில் போர்டை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா வந்து போர்டில் கொடுத்துடலாம். ப்ளஸ்ஸு இப்போ வந்து போர்டு வந்து ஒரு வழியாக கேபினெட்டில் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது SMPS, அதாவது பவர் சப்ளை வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா, பவர் சப்ளை ஃபிட் பண்ணணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டீப் கூல் அப்படிங்கிற பிராண்டோடைய SMPS வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3,800 to 4,500 அந்த ரேஞ்ச் வரும் இந்த SMPS உடைய ப்ரைஸ் மட்டும். ஸோ இது நம்ம அடிஷ்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி இந்த SMPS வந்து இருக்கும். ஸோ அதனால் இது நார்மல் SMPS கிடையாது, ஒரு கேமிங் பிசி செட்டப்புக்கு தேவையான SMPS தான் இது. ஸோ இப்போ வந்து SMPS ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு இது கிராஃபிக்ஸ் கார்டும் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இருந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஜென்டாக் GT 730 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஃபைனலி சிஸ்டம் வந்து ஆன் பண்ணிட்டோம். உள்ள RGB செட்டப்போட RGB லைட் செட்டப் ஃபேனோட வந்து சிஸ்டம் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் அட்டகாசமான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து RGB லைட் செட்டப் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த கலர் வேணாலும் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.